செம்ம குட்டியாக பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரான். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி DJI நியோவோட ஒரு குட்டி ட்ரான் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரானோட டீட்டெயில்ஸ், இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் இதில் சொல்ல போகிறேன். எதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரான் வாங்கலாம் அப்படின்ற ஆசையில் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரான் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட காசு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த DJI நியோ குட்டி ட்ரோன் மலேசியாவில் என்ன ப்ரைஸில் இருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப். நீங்கள் உங்களுக்கு இது யூஸ் ஆகலைனாலும் யூஸ் ஆகிற யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பேசல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரான் அன்பாக்ஸ் பண்ண நாங்கள் வில்லிங்காக இருக்கமோ இல்லையோ, ஜொஹானா நல்லா வில்லிங்காக இருக்காங்க. ட்ரானை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சீரியஸ்லி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பேக்கெட்குள்ளேயே கூட வச்சுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. நான் அதை அப்படியே ஜூமில் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப லைட் வெயிட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரான் கூடவே ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ரி இருந்துச்சு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை எப்படி போடணுன்னா, பேக் சைட் திருப்பி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்ரி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மற்ற திங்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதையும் கையோட DJIயோட காகுல்ஸை அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தலைவர் வந்து போட தெரியாமல் அதை வந்து ஸ்லைட் ஓப்பன் பண்ணாமே போட்டுட்டார் ஃபஸ்ட்டு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அந்த ட்ரான் கூட என்ன திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ட்ரானை வந்து கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா இருக்கும். அதுக்கு மேலே வந்து சின்ன ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 6 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த DJI சிம்பிள் பக்கத்தில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து 6 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கூடவே ஒரு 3 பேட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் ட்ரான் வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பேட்ரிஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, 3த்தையுமே. ஏன்னா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 15 மினிட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் கையில் நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. DJI காகுல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம தலையில் போட்டுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பேக் சைடில் அட்ஜஸ்டபிள் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேட்ரி, DJI காகுல்ஸ், RC மோஷன், ப்ராப்ளர் கார்ட் கொடுத்துருந்தாங்க, டைப் சி கேபிள் அண்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர், மேனுவல், இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் அது கூடவே DJIயோட லோகோ இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. DJIயோட காகுல்ஸ் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணும். அந்த கிளாஸில் கை வைக்காமல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த DJI ட்ரானில் இருக்க 6 ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் யார் ஃபேஸை ட்ரான் ட்ராக் பண்ணுதோ அவங்க எப்படி போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் ட்ரான் வந்து வரும். ஸோ இது எப்படி வந்து லேண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரானுக்கு கீழே நம்ம கையை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே வந்துடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரானி. இது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு எகெயின் நம்ம இருக்க பிளேஸ்க்கே வந்து வந்துடும். எல்லா ஆப்ஷன்லுமே லேண்டிங் ப்ராசஸ் வந்து ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். ஸோ இது 360 டிகிரி நம்மளை சுற்றி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் நம்ம வந்து அதே பிளேஸில் தான் இருப்போம், அது வந்து நம்மளை சுற்றி வந்து வர மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ராக்கெட். இதை அப்படியே மேலே வரைக்கும் ஒரு 6 மீட்டருக்கு போயிட்டு எகெயின் வந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட். ட்ரான் வந்து அதே இடத்துல தான் வந்து இருக்கும். நம்ம எங்கே மூவ் ஆனாலும் சேம் பிளேஸில் இருந்தே நம்மளை வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரான் இருக்கும். இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. நம்ம வந்து விலாக்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th ஆப்ஷன் வந்து டைரக்ஷன் ட்ராக். பட் வந்து அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த ட்ரானை வந்து 3 விதமாக பறக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரானில் உள்ள ஆப்ஷன்ஸ் நம்ம கை மூலமாக அக்சஸ் பண்ணலாம்.
பார்க்கலாம். முன்னாடி பார்த்தோம்ல அது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வந்து பார்க்கலாம். மூணாவது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா பார்க்கலாம். இப்படி இது 3ல் எது வேணும்னாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணி பறக்க வைக்கலாம் இந்த ட்ரோனை. இந்த ட்ரோனில் இருக்க மெயின் விஷயம் என்னென்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோலை இது வந்து சேவ் பண்ணி வைக்கும். மற்ற ட்ரோன்லலாம் இல்லாத ஆப்ஷன் வந்து இதில் ஒன்று இது இருக்குது. நாங்கள் டிஜே, ட்ரோன் ஷூட், ரிட்டன் கிஃப்ட்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ட்ரோன் ஷூட் இல்லைனா டிஜே ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.